வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஸ்லைடில் இங்கிலீஷ் கண்டென்ட் சொல்லுவோம் இல்லையா, ஐ மீன் இங்கிலீஷ் யூசிங் சென்டென்சஸ். ஸோ இன்னைக்கு நான் என்னோட கைப்பட எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட்டு, சாப்பாடு சூடா இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, சாரி. சாப்பாடு சூடா இருக்கு அப்படிங்கிறத த ஃபுட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். த ஃபுட் அப்படின்னா சாப்பாடு, இஸ் ஹாட் அப்படின்னா சூடா இருக்கு. அடுத்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது. ஸோ இது பொதுவாகவே நம்ம ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் போது, நமக்கு பேடா ஒரு விஷயம் நடக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்புவோம் இல்லையா, அதுதான். அது எப்படி சொல்லலாம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத why it is happening only for me. why it is happeningனா ஏன் இது நடக்குது, only for me அப்படின்னா எனக்கு மட்டும். அடுத்தது, இதுல வெட்கப்பட என்ன இருக்கு. ஸோ இது ஏதாச்சும் ஒன்று கேட்கும் போது, உனக்கு இதை கேட்கும் போது கில்ட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இதுல வெக்கப்பட என்ன இருக்கு, நான் எதுக்கு கில்ட்டியா இருக்கணும், எனக்கு எதுக்கு வெக்கப்படணும், நான் எதுக்கு வெக்கப்படணும், இந்த மாதிரி கேட்போம் இல்லையா. அத there is nothing to be ashamed of. there is nothing, இதுல இந்த வெக்கப்பட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது. there is nothing to be ashamed of. நீ இன்னும் அங்கதான் இருக்கியா. இப்போ நம்மள ஒரு பிளேஸ்க்கு போய் சொல்லிருக்காங்கன்னு வைங்களேன், போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்போம், இன்னும் கிளம்பியிருக்க மாட்டோம், அங்கேயே தான் இருப்போம். அப்போ நம்ம கால் பண்ணும்போது நீனா அங்கதான் இருக்கியா அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும். ஸோ அதை ஆர் யூ ஸ்டில் தேர், ஆர் யூ ஸ்டில் தேர் அப்படின்னா நீ இன்னும் அங்கதான் இருக்கியா, ஆர் யூ ஸ்டில் அப்படின்னா நீ இன்னும் அங்கதான் இருக்கியா அப்படிங்கிறத ஸ்டில் தேர், ஆர் யூ ஸ்டில் தேர். கொஸ்டின் கேட்கும் போது எப்பவுமே ஆருங்கிறத நம்ம முன்னாடி போட்டுப்போம். நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு போகணும், why should I go, why should I go. ஸோ why should I go அப்படின்னா நான் ஏன் போகணும், நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிறது. அவள் உன்னை போக விட மாட்டாள். ஸோ ஒரு பிளேஸ்க்கு நமக்கு அந்த பிளேஸ் பிடிக்காது, பட் ஆனால் அவங்க அங்கே போகணும்னு நினைப்பாங்க. அப்போ வேண்டாம் போகாத, அவ உன்னை போக விட மாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை she won't விடமாட்டா அப்படிங்கிறது நாட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. லெட் யூ கோ, உன்னை போக விடமாட்டா. லெட் யூ கோ அப்படின்னா உன்னை போக விடமாட்டா அப்படிங்கிறத she won't let you go. அடுத்தது, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காது. ஸோ அதை பேசும்போது எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல, அதான் எனக்கு கவலையா இருக்கு, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, இந்த மாதிரி புலம்புவோம் இல்லையா. அதை தட்ஸ், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஸோ அதனால ஓவர் ரைட்டிங் மாதிரி இருக்கும். தட்ஸ் வாட் ஐ எம் worried about. தட்ஸ் வாட் அப்படின்னா ஐ எம் worried about. தட்ஸ் வாட் ஐ எம் worried about. ஐ எம் worried aboutனா நான் கவலைப்படுறது, அதுதான் நான் கவலைப்படுறது அப்படிங்கிறத தட்ஸ் வாட் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் வாட் ஐ எம் worried about. அடுத்தது, நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா. உண்மையா ஒரு விஷயம் சொல்லியிருக்கும் போது அப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அத will everything I have heard be lies. heard அப்படின்னா கேட்டது, will everything அப்படின்னா எல்லாமே, everything அப்படின்னா ஃபுல்லா, அதாவது இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் அப்படிங்கறத everything. will everything I have heard, நான் கேட்டதெல்லாம் be lies அப்படின்னா பொய்யா அப்படின்னு சொல்றது.
நான் இத நேர்ல உங்ககிட்ட சொல்றேன். நான் இதை நேரில் உங்களுக்கு சொல்கிறேன். I have tell it to you in person. I will அப்படின்னா சொல்கிறேன். ஸோ இது ஃபியூச்சர் இல்லையா, அதனால will யூஸ் பண்ணியிருக்கோம். I will tell it to you. நான் உங்ககிட்ட சொல்றேன். in person அப்படின்னா நேரில். இந்த நேரில் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம in person யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல இப்படி ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி சொல்றதுக்கு பதிலாக பென்சில் யூஸ் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு அது இன்னும் புரியும். அடுத்தது, நான் உடனே செய்து விடுகிறேன். நான் உடனே செய்து விடுகிறேன். உடனே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றத ஐ வில், ஏன்னா இது ஃபியூச்சர் இல்லையா, செய்து விடுகிறேன். ஐ வில் டூ இட் ரைட் அவே. ஐ வில் டூ இட் ரைட் அவே அப்படின்னா நான் உடனே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்படி சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல எப்பவும் போல ஸ்லைட் யூஸ் பண்ணி சொல்றதா அப்படிங்கறத சொல்லுங்க. ஆங்கிள் கொஞ்சம் டல் அடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இல்ல அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். Stay tuned for next video. Tata bye.